டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 8 பார்க்க போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் 0.00441 இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.00441. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 6 டிஜிட் இருக்குது, 6 ஸ்தானம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா 6 0 வர நம்பரால் பெருக்கி வகுத்துக்கலாம். ஸோ 10 லட்சத்தால் பெருக்கி 10 லட்சத்தால் வகுத்துக்கலாம் ரூட்டுக்குள்ளே. இப்போ என்ன ஆகுனா இந்த நம்பரோட பெருக்கும்போது நான் இந்த பாயிண்ட் வந்து போயிடும். அப்போ 441 வரும் பை 10 லட்சம் இருக்கும். ஸோ இப்போ இது ரூட் எடுத்திங்கன்னா 441 ரூட் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 பை இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 6 0 இருக்குது இல்லைங்களா, ரூட் எடுத்தால் பாதியே குறைஞ்சிடும். 3 0 இருக்கிற நம்பர்னா 1000 வரும். அப்போ இதை வகுத்துருங்க. ஸோ 1000 ஒரு நம்பர் 1000 வகுக்கும்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்ச போதும். 1 2 3 இங்கே 3 ஸ்தானம் இல்லை, அப்போ 0 சேர்த்துங்க. இப்போ 0.021 ஆன்சர். அடுத்தது செகண்ட் பாருங்க, ரூட் ஆஃப் 0.000256. ஸோ இதோட மதிப்பு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா 0.000256 இதுலேயும் 6 ஸ்தானம் நம்பர்னா 10 லட்சத்தால் பெருக்கி 10 லட்சத்தால் நம்ம வகுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுனா இந்த பாயிண்ட் வந்து போயிடும். 256 பை 256 பை 10 லட்சம் வரும். இந்த 10 லட்சத்தால் பெருக்கும்போது அந்த புள்ளி வந்து 6 ஸ்தானம் தள்ளி வந்துருச்சுன்னா நமக்கு 256 வரும். ஸோ 256க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு 16 வரும். 16 பை இங்கே 6 ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 0 போய்டும், அப்போ 3 0 வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0.016 ஆன்சர். 1000னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 இங்கே ஒரு நம்பர் இல்லை, அப்போ 0 போட்டுட்டு புள்ளி வச்சுக்கணும். ரூட் ஆஃப் 0.169 பை 0.00144. இப்போ 0.169 இப்போ ஒரு நம்பரால் பெருக்கி வகுத்துக்கலாம். ரெண்டுத்துலையுமே இப்போ வந்து பகுதி தொகுதின்னு இருக்கிறதுனால இப்போ பாருங்க 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இங்கே வந்து 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது காமனாக என்ன பண்ணால் 5 ஸ்தானம் வரத்தில் நம்பரால் பெருக்கணும், 0வால் பெருக்கணும். அப்படின்னா என்ன வரும் நமக்கு? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தால் பெருக்கிறோம், அதே மாதிரி 1 லட்சத்தால் இங்கேயும் பெருக்கணும் பகுதியும். ஸ்தானம் இது அதிகமாக புள்ளி வச்சு இதில் தான் 5 ஸ்தானம். அப்போ 5 0 வர நம்பரால் பெருக்கி 2 மேலேயும் கீழே பெருக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன வரும்னா இது பெருக்கும்போது என்ன ஆகுனா இந்த 3 ஸ்தானத்துக்கு 3 0 போயிடும், மீதி 2 0 வரும். அப்போது 169 கூட 2 0 சேர்ந்து வரும். இங்கே 3 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஒரு 3 0 இதோட பெருக்கும்போது இந்த புள்ளி வந்து போயிடும், 169 ஆகிடும். மீதி 2 0 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அதோட சேர்த்துக்கணும். அதேமாதிரி இங்கே பாருங்கள் 5 ஸ்தானம் இருக்குது, 5 0 இருக்குது. அப்போ பெருக்கும்போது நாங்கள் இந்த நம்பர் மட்டும் தான் வரும் 144. இப்போ 169 ரூட் எடுத்தோம்னா 169 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வரும். 161 ரூட் எடுத்தால் 13, 2 0க்கு 1 0 வரும் ரூட் எடுத்தால். அதே 144 ரூட் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இங்கே பாருங்கள் 0.289 பை 0.00121. இப்போ இங்கேயே 5 ஸ்தானம் இருக்குது, இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 5 ஸ்தானம்னா அப்போது 1 லட்சத்தால் மேலேயும் பெருக்கலாம், மேலேயும் கீழே பெருக்குங்க. 5 0 வர நம்பர். அப்போ என்ன ஆகுனா இப்போ இந்த 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதால 3 0 அதுக்கு போயிடும். அப்போ 289 வந்துடும். கூட பேலன்ஸ் 2 0 இருக்கிறதுனால 2 0 சேர்த்துங்க. இங்கே 5 ஸ்தானம் இருக்கிறதுனால இந்த 1 லட்சத்தால் பெருக்கும்போது 121 தான் வரும். இப்போ 289 ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு 17 2 0க்கு ஒரு ரூட் 0 ரூட் எடுத்திங்கன்னா 1 0 வரும். 121 ரூட் எடுத்தால் 11. ஸோ நமக்கு ஆப்ஷனில் வந்து வகுத்து கொடுத்தோம்னா வகுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 9 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரூட் ஆஃப் 48.4 பை 0.289 மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 48.4 by 0.289
ஈக்குவல் டு இப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே வந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 3 0 வர நம்பர்னா 1000 தான். ஸோ 1000 மேலேயும் கீழே வந்து பெருக்கிக்கலாம். ஸோ பெருக்கும்போது நாங்கள் இந்த புள்ளி போயிடும். அப்போ 400, அதாவது இங்கே இருக்கிறது 3 0 இருக்குது, ஆனால் இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 0 இதோட சேரும்போது நாங்கன்னா அந்த ஒரு புள்ளி போயிடும். அப்போ 484 வரும். 484 பேலன்ஸ் 2 0 இருக்குல்லையா, அப்போ 2 0 சேர்த்துக்குங்க. பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்தானம் சரி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இந்த 3 0 பெருக்கும்போது என்னாகுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போயிடும். ஸோ பாருங்கள் 484க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் எடுக்கலாம். 484 ரூட் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 வரும். 484 ரூட் 22, இது ஒரு 0 வந்துடும். அப்போ 220 பை 289 ரூட் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 வரும். ஸோ இது வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 0.441 பை 0.625 இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா 1000 மல்டிப்ளை பண்ணி 1000 பெருக்கி 1000 வகுத்துருங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது 441 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 625 வரும். ஸோ 441 ரூட் எடுத்தால் வந்து 21 பை 625 ரூட் எடுத்திங்கன்னா 25. அடுத்து ரூட் ஆஃப் 0.0256 பை 0.64 மதிப்பு. இப்போ இங்கே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 10,000 பெருக்கி வகுத்துக்கலாம். எது அதிகமாக ஸ்தானம் புள்ளி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பெருக்கணும். இங்கேயும் 10,000. ஸோ இது 10,000 பெருக்கும்போது நான் அந்த புள்ளி போயிடும். அப்போ 256 வரும் பை 64. ஆனால் 2 ஸ்தானத்தில் தான் புள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே 4 0 இருக்குது. அப்போ 64 கூட வந்து 2 0 வரும். ஸோ 256க்கு வந்து நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 16 வரும். ஸோ 64 ரூட் எடுத்தால் 8 வரும். இந்த 2 0க்கு 1 0 ஒரு ஆன்சர். அப்போ 16/80. இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 16 வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாம். ஓர் 16 16 I 16 80. ஸோ ஆன்சர் வந்து 1/5. அடுத்தது 4th சம் பாருங்க. ரூட் ஆஃப் 0.081 into 0.484 by 0.0064 into 6.25. இப்போ இங்கே ஒரு நம்பரால் வந்து பெருக்கி வகுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 3 நம்பர், மொத்தம் 6 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இங்கேயே 4, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2, இங்கேயும் 6 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 6 0 வர நம்பரால் என்ன பண்ணுங்க, நீங்கள் மேலேயும் கீழையும் பெருக்கிக்கலாம். 10 லட்சத்தால் மேலேயும் கீழையும் பெருக்கிக்கணும். ஏன்னா தொகுதி பகுதி ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 டிஜிட் தான் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தால் பெருக்கியாச்சு, வகுத்தாச்சு. இப்போ என்ன ஆகும்னா, இது பெருக்கும்போது இந்த புள்ளிலாம் போயிடும். ஸோ அப்போ இந்த புள்ளி எல்லாத்தையுமே எடுத்துருங்க. 81 இருக்குங்க. இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற 0 கணக்கு இல்லை. ஸோ 484 பை இங்கே வந்து 64 இருக்கும், இங்கே வந்து 625 இருக்கும். ஸோ எல்லாமே புள்ளி எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 4 லட்சம் 64, இது 4 லட்சம் 121 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த நம்பரால் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதுக்கு அப்படியே தனித்தனியாக ரூட் எடுங்க. 81 ரூட் எடுத்தால் 9, 121 ரூட் எடுத்தால் 11 பை 16 ரூட் எடுத்தால் 4 இன்ட்டு 625 ரூட் எடுத்தால் 25. ஏன்னா இதுக்கு மேலே இது பண்ண முடியாது, அதனால் ரூட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இது பெருனா 99/100. 99/100. 99 100ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தீங்கன்னா
0.99 ஆன்சர். ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 10 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் √2 = 1.414 எனில் √2 + 1 √2 - 1 இன் தோராய மதிப்பு காண்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ √2 + 1 √2 - 1 இதோட மதிப்பு √2 + 1 √2 - 1. இப்போ என்ன பண்ணலாம்னா இதனுடைய இணையன் எடுத்து மேலேயும் கீழையும் பெருக்கலாம். இந்த √2 - 1 இணையன் என்ன அப்படின்னா இது மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ அப்போ √2 + 1 √2 + 1 ஏன் இணையன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முழு எண்ணாக மாற்றுறதுக்காக, விகிதமுறை எண்ணாக மாற்றுறதுக்காக. ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே பெருக்குங்க. இது வந்து a - b × a + b. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு a² - b², அப்போது √2² - 1² எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாதாரணமாக பெருக்குங்க. √2 × √2 வந்து பார்த்தீங்கன்னா 2, இந்த √2 × 1 வந்து பார்த்தீங்கன்னா √2, இந்த 1 × √2 வந்து பார்த்தீங்கன்னா √2, இந்த 1 × 1 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2 + 1 3 ஆகிடும். 3 ப்ளஸ் இது ஒரு √2 ஆகிடும், 2 √2 ஆகிடுது. பை இங்கே √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ரூட்டு கேன்சல் ஆகிடும். இங்கே -1. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னா 3 + 2 √2 / 1. ஸோ அப்போ ஆன்சர் இதே தான் ஆன்சரு. ஸோ ஆன்சர் 3 + 2 √2 வருது. ஸோ இந்த √2 இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா 3 + 2 √2. சரி, ஒரு சின்ன கரெக்ஷனு. இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல √2 + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, பெருக்க தேவையில்லை. பெருக்காமல் இதுவும் √2 + 1 √2 + 1 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இதை மட்டும் a + b a - b பெருக்கினீங்கன்னா √2² வரும், -1² வரும். அப்போ √2 + 1 ஹோல் ஸ்கொயர் பை இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் -1. அப்போ நமக்கு என்ன வரும்னா √2 + 1 ஹோல் ஸ்கொயர் பை இங்கே 1 வரும். ஸோ அப்போ இதான் ஆன்சர் வரும். பையில் 1 வந்துச்சுன்னா அதே ஆன்சர் தான். ஸோ இந்த ஆன்சர் அப்படியே வரும். இது எதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் தான் இது. ஆனால் அவங்க கேட்குறது ரூட் ஆஃப். அப்போ √2 + 1 √2 - 1. அப்போது இந்த டேர்முக்கு ரூட் எடுக்கணும். அப்போது √2 + 1 ஹோல் ஸ்கொயர் இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ √2 + 1 தான் ஆன்சராக வரும். ஸோ √2 வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 1.414 + 1. அப்போ ஆட் பண்ணும்போது 2.414. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் பாருங்கள், சுருக்குக 1/√5 - 1 1/√5 - 1 ஈக்குவல் டு 1/√5 - 1. இப்போ இதோட இணையன் எடுத்தீங்கன்னா √5 + 1/√5 + 1. ஸோ √5 + 1 பை இது ரெண்டும் a - b a + b. அப்போ a² √5² - 1². ஸோ இப்போ √5 + 1 பை √5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ரூட்டு கேன்சல் ஆகிடும், 5 - 1. ஸோ ஆன்சர் வந்து √5 + 1/4 ஆன்சர். அடுத்தது தேர்டு பாருங்கள், √7 + √5 / √7 - √5 இன் மதிப்பு காண்க. இப்போது √7 + √5 / √7 - √5 இதனுடைய காஞ்சிகேட் இணையன் எடுத்தோம்னா √7 + √5 / √7 + √5. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா a - b a + b a² - b². அப்போ √7² - √5². ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம நார்மலாக வந்து பெருக்கிக்கலாம். √7 × √7 வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூட்டு கேன்சல் ஆகிடும். √7 × இது வந்து √35 ஆகும். இந்த ரூட் வந்து 7 5 35, 7 5 35. ஸோ √35 ப்ளஸ் இந்த √5 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் அதுவும் √35 ஆகும். இந்த √5 எடுத்து பண்ணோம்னா √5 × √5 ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 5. அப்போ 7 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 12 + 2 √35 பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 7 வரும், மைனஸ் இங்கே ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 5 வரும். இப்போ ஆன்சர் வந்து 12 + 2 √35/2.
ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 6 வருங்க. 6 √35/2. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து 6 + √35 இஸ் ஆன்சர்.